எங்க பாஸ் ஏற்கனவே 2 தடவை உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அபி நீங்க ஒரு லேடி இருக்காங்க, ரொம்ப பிரில்லியன்ட், அதை விட முக்கியமான விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதை பத்தி நான் ஜாஸ்தி யோசிக்கல. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல். தட்ஸ் ஓகே. இப்போ நீங்க என்ன விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். யா ஆஃப் கோர்ஸ். ஆனா அஃபிஷியலா பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது பெட்டரா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்பதான் எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே சுமூகமா முடியும். என்ன சொல்றீங்க? இன்ஃபேக்ட் நாம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அஃபிஷியலா பேசுறது கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? இது பாருங்க, ரெண்டுமே தனித்தனி விஷயம்னு நான் நினைக்கல. நாம அஃபிஷியலா பேசும்போது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்க தான் செய்வோம். ஸோ இப்போ என்ன பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வா, பின்னிட்டீங்க. எங்க பாஸ் சாதாரணமா யாரையும் புகழ மாட்டாரு. ஆனா அவர் உங்களை பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்ட். யூ ஆர் சோ ஸ்மார்ட். சரி சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வெல், ஆக்சுவலா நாங்க இங்க வந்தது உங்க ஆபீஸ் பர்ச்சேஸ் லெட்ஜருடைய செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாசத்து டீடைல்ஸ் பத்தி கேட்க. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற ஒரு விஷயம் தோணுது. அதை பத்தி அவசியம் நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். சொல்லுங்க. சி, அடுத்த மாசம் நான் தனியா ஒரு ஆபீஸ் போடலான்னு இருக்கேன். ஏற்பாடெல்லாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. உங்கள மாதிரி ஒரு ஆள் இருந்தா என் ஆபீஸ் எங்கேயோ போயிடும். நீங்க கேட்கிற சம்பளத்தை நான் தரேன். என்ன சொல்றீங்க? சாரி மிஸ்டர் ராமகிருஷ்ணன், நான் உங்க கம்பெனில வேலை கேட்டு வரல. நான் பார்த்துட்டு இருக்கிற வேலை தான் எனக்கு முக்கியம். சோ இந்த மாதிரி அனாவசியமான பேச்செல்லாம் நீங்க பேச வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாரி, ஐம் சாரி. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்களோ அதை மட்டும் பேசினா போதும். ஓகே, ஆல்ரைட், யூ ஆர் ரைட். டீ சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்ஸ். ஐயோ, சாரி, ஐம் சாரி சார். I'm sorry. Okay, it's okay. I'm really sorry. It's okay, no problem. கை தவறி. It's okay. Excuse me. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? வெளியில போய் ரைட்ல போங்க. Sorry sir. It's okay, no problem. வாஷ் பண்ணிட்டேன். பாருங்க, உங்களை பார்க்க வரும்ன்றதுக்காக ஸ்பெஷலா செலக்ட் பண்ணி போட்டு வந்த ட்ரெஸ். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், எங்களோட பர்ச்சேஸ் டீடைல்ஸ் இதுல இருக்கு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பரோட டீடைல்ஸ் அதுல இருக்கு. இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏதாவது டவுட்னா நீங்க டெலிஃபோன்லயே காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ டிஸ்கஸ் பண்ண வேணான்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம். டவுட்ஸ் இருந்தா நீங்க டெலிஃபோன்லயே காண்டாக்ட் பண்ணா போதும். ஓகே, நாங்க வரோம். ம்.
ஆயிடுச்சு. ஒரு half an hourல வந்துடுவேன். ஒரு half an hourல வந்துடுவேன். அதெல்லாம் நேரில் வந்து சொல்கிறேன். நேரில் வந்து சொல்கிறேன்றல அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு? நான் வந்துக்கிட்டே இருக்கேன். மிஸ்டர் பாஸ்கர், வந்துக்கிட்டே இருக்கேன். என்ன? உங்க பர்ஸ். ஓ, தேங்க்ஸ். தேங்க்ஸ். பாஸ்கர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. வரேன் சார். மா 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 என்னப்பா நீங்க மளிகை பாக்கி தந்து ரொம்ப நாள் ஆச்சாமே. முதலாளி வாங்கிட்டு வர சொன்னார். கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லு. கையோட வாங்கிட்டு வர சொன்னாரு. நானே கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லு. சரிங்க. அக்கா என்னக்கா இது? தாலியை கழட்டி போட்டு மஞ்சள் துண்டை கட்டியிருக்க, என்ன கோலம் இது? நிலமட்டா ராஜேந்திரா, இப்போ இதான் இந்த குடும்பத்தோட நிலைமை. இதை சமாளிக்கதாண்டா இந்த மாதிரி. என்னக்கா பெரிய பொல்லாத நிலைமை, எல்லாமே நடக்கிறபடி நடந்துட்டு போகுது. அதுக்காக தாலி கழட்டிட்டு இப்படியாக்கா நிக்கிறது? புரியாம பேசாதடா. நீ ஒரு வேலை பண்ண. என்னக்கா? அபி வர்றதுக்குள்ள வீட்டு வாடகை, மளிகை கடை பாக்கி கொடுத்தே ஆகணும். இத கொண்டு போய் வித்துட்டு வந்துடு. என் கை கூசுதுக்கா. இந்த மாதிரி வேலையில என்கிட்ட சொல்லாதக்கா. விவரம் கட்டுத்தனமா பேசாதடா. நான் சொல்றது செய். போ. இந்தா. வேண்டாக்கா. வாங்கிட்டு போட.
என்ன மாமா எங்க போற? எனக்கு எது தெரியாது மாப்பிள்ள, உங்க அம்மாவையே கேட்டுக்கோ. என்னம்மா அதெல்லாம்? ஒண்ணும் இல்லடா, உன் வேலையை பார்த்துட்டு போ. இது வித்து தான் சாப்பிடணும், நமக்கு என்னம்மா அவசியம் இப்போ? எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. அம்மா இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ முதல்ல அதை வாங்கி கழுத்துல மாட்டேன். நீ என்னடா ஒத்துக்கிறது? போடா உன் வேலையை அம்மா பாரு. நான் சொல்றது கேளுமா. மாமா நீங்க அதை கொடுங்க. அறிவு கட்டுத்தனமா பண்ணாதே. மாமா நீங்க கொடுங்க மாமா, அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இருடா. எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். உன்னால வந்த வேறதா இதெல்லாம். எடுத்துட்டு போடா. இவருக்கு என்ன தெரியும் கஷ்டம் என்னன்னு? ஹலோ, பாஸ்கர் ஹியர். டே பாஸ்கர், என்னடா பண்ணிட்டு இருக்க? ரொம்ப போர் அடிச்சு போய் உத்தரத்தை பார்த்துட்டு இருக்கேன் ஆறுமுகம். டேய், இங்கேயும் அதே கதை தான்டா. அதனால நாம இப்போ என்ன பண்றோம்னா, என்ன பண்ணலாங்கிற? நாட்டில் வேலையில் இருக்கிறவன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ற வேலையும், வேலையில இல்லாதவன் முழு நேரமா பண்ற வேலையும் இப்போ நாம இமீடியட்டா பண்ண போறோம். கிளம்பி வாடா, சுதி ஏத்திக்கிட்டே பேசுவோம். அப்படியா? சரக்கு அடிக்கலாங்கிறியா? டேய், இதெல்லாம் யோசிக்க வேண்டிய மேட்டர் இல்லடா, இமீடியட்டா செய்ய வேண்டிய மேட்டர்டா. டக்கு புக்குன்னு கிளம்பி வா. ஓகேடா, 10 நிமிஷத்துல நான் வரேன். ரைட்ரா. உங்க பர்ஸ். தேங்க்ஸ். பொண்டாட்டோ. ஹலோ. நான் தான்டா பாஸ்கர். டேய், என்னடா இன்னும் கிளம்பலையா? சாரிடா, கையில் பணம் இல்லாதனால தான். இவ்வளவு தானா? டேய், பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போகும்டா. பணம் இல்லைங்கிறதுக்காக நம்ம செயல்பாடுல நிப்பாட்ட முடியுமா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்டா, கிளம்பி வா உடனே. வேணாண்டா, எனக்கு மூடு இல்லை. டேய், மூடு இல்லாதப்ப தான்டா கண்டிப்பா தண்ணி அடிக்கணும். கிளம்பி வாடா. சாரிடா, நான் வரல, விட்டுரு. என்னடா? எக்ஸ்கியூஸ் மீ அக்கா, கையில என்னது? என்னது? போதும் போதும் நடிச்சது, காட்டுங்க. என்னது? அக்கா எவ்வளோ எடுத்த? எடு காட்டு.
100. என்னது என்ன பிச்சை 200 டி. ஆ, அதுல பாதிய என்கிட்ட வெட்டு 100 ரூபாய் எடு. பாதியா? 100 ரூபாவா? இங்க பாரு, ஒழுங்கா கொடுத்துரு, இல்ல அன்னைக்கு போட்டு கொடுத்துருவேன். பிச்சை எடுப்பாராம் பெருமாள், அதை புடிங்கி திம்பாரா அனுமாரு. போ, ஒழிஞ்சு போ. நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நிறைய எடுனா. எடுத்து வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோ. 100 ரூபாய்க்கு முறுக்கும் 100 ரூபாய்க்கு ஜிலேபியும் வாங்கி சாப்பிடலாம் நினைச்சேன். இப்போதைக்கு முறுக்கு மட்டும் போதும்.